ஒரு அம்மாவா என்னோடய வேல்யூ வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டாக ஸ்பாட்லெஸ்ஸாக இருக்கிற வீடு, வகை வகையாக குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுக்குறது, இந்த ஆக்டிவிட்டி அந்த ஆக்டிவிட்டின்னு எல்லாத்துக்கும் பசங்களை கூட்டிகிட்டு போய் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கிறதுன்னு தான் நான் நினச்சிட்ருந்தேன். எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்யணுன்ற அந்த ஓட்டத்தில் பார்த்திங்கன்னா எனக்குன்ற டைமோ இல்லை என் குழந்தைங்களுக்குன்ற ஒரு டைமோ இல்லாமலே போக ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா சிம்பிளான மீல்ஸ், ஒரே மீலை வந்துட்டு 2-3 விதமாக ரீபர்பஸ் பண்ணுறது, அதே மாதிரி வீடு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைங்களோட என்னோட சிரிப்பு சத்தத்தோடு இருந்தால் போதுன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிட்டு காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு டு டூ லிஸ்ட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுவும் அந்த டேயோட ப்ரொடக்டிவிட்டியோட கணக்கோ இல்லை நான் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்திருக்கேன்ற கணக்கு எப்படின்னா, நான் அதில் எந்தெந்த ஒர்க் எல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஒரு 10 நிமிஷம் என் பையன் விளையாட கூப்பிட்டாலும் இந்த டைமில் நம்ம அந்தந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா நைட்டுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிருமே இப்படின்னு சொல்லி வேலை பின்னாடி தான் நான் ஓடிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா குழந்தைங்க என்னமோ வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களோட இருக்கிற மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அதே மாதிரி சம்டைம்ஸ் இந்த கெட் டுகெதர் இல்லாட்டி இந்த மாதிரியான ப்ளே ஏரியாஸ்க்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா, சில அம்மாங்கெல்லாம் எல்லாம் அப்படியே வீட்டிலே செஞ்ச மீல்ஸ்னு பர்ஃபெக்டாக எதுவுமே கடையில் வாங்கியிருக்க மாட்டாங்க. பேக் பண்ணுறது, சாக்லேட்ஸ், அது இதுன்னு எல்லாமே வீட்டில் பண்ண மாதிரியே இருக்கும். அப்போல்லாம் எனக்கும் தோணும், நம்மலாம் இதெல்லாம் பண்ணுறதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். கடைசியில் பார்த்தா அது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கும்போது என்னோடய எனர்ஜி லெவல் வந்து 0 ஆகிடுது. அதனால் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு அப்போ போகும்போதோ இல்லை அவங்க நம்மளை கூப்பிடும்போதோ பர்ஃபெக்ட் மாமா இருக்கேனோ இல்லையோ சிடுன்ற ஒரு மாமா நான் பர்ஃபெக்டாக இருந்தேன். அதனால் அது எல்லாத்தையும் விட ஆரம்பித்தாச்சு. இது மாதிரி ஒரு 1 pan ரெசிபீஸ்ன்ற மாதிரி நம்ம 1 pot ரெசிபி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த ஷீட் பேன் ரெசிபீஸ் எல்லாம் இப்போ என்னோடய ஃபேவரேட்ஸாக ஆரம்பிச்சிடுச்சு. தேவையானது இதில் வந்து நான் வெறும் பெல் பெப்பர்ஸ், அனியன்ஸ், அப்புறம் சிக்கன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா தேவையான சீசனிங் எல்லாத்தையும் போட்டுட்டு அழகாக கலந்து உள்ளே வச்சிடுறது. எஸ்பெஷலி டின்னர் ஈவினிங் டைம்ஸில் பார்த்திங்கன்னா என் வீட்டோட ஸ்ட்ரெஸ் லெவல் அட் பீக்கில் இருக்கும். ஒன்று, என் பையன் ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் வந்து அவன் டயர்டாக ஆரம்பிச்சிருவான். அதே மாதிரி குட்டி பையனும் வைண்ட் அப் டைம் வந்துடும், அதனால் அவனும் டயர்டாக ஆரம்பிச்சிருவான். அப்போ நான் போய் டின்னர்லாம் உட்காந்து சமைக்கணுன்னா எனக்கு டோட்டலாக அது ஒர்க் அவுட்டே ஆகாது. இல்லை நான் என் ஹஸ்பண்ட் கையில் குழந்தைய கொடுத்துட்டு ஐயோ அது இதுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான 1 pan ரெசிபீஸ்லாம் நான் அப்போலேருந்து தான் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ரெசிபி உங்களுக்கு நைட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னாலுமே உங்களோட ஃபேமிலி ருட்டீனுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் பவுல்ஸாகவும் நீங்கள் அதை ரீபர்பஸ் பண்ணிடலாம். அழகாக ரோல்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கும் நீங்கள் அதை கொடுத்துடலாம். ஸ்கூல் லஞ்சுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். அட் த எண்ட் ஆஃப் த டே சமையல் என்னமோ ஒன்று தான், ஆனால் அது 2 இல்லை 3 வேளை வரைக்கும் நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். யாருக்கும் போரும் அடிக்கிறது இல்லை. டெய்லி ஒவ்வொரு வேலைக்கும் வகை வகையாக சமைச்சேன்னா இல்லை. குழந்தைங்க ஆனால் ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா? இருக்காங்க. அதே மாதிரி 10 வாட்டி என் பையன் ஒரு கேள்வி கேட்டாலும் பொறுமையாக அதுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு பேஷன்ஸ் என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் என் குட்டி பையன் 10 வாட்டி மேலே கீழே ஏறி இறங்குன்னு சொன்னாலும் அவனை தூக்கிட்டு என்னால் பண்ண முடியுது. அப்போ என்னோடய ப்ரையாரிட்டிஸ் வந்து இதுதான் அப்படின்னு நானே முடிவு பண்ணேன். இந்த சீசன் ஆஃப் லைஃப்பில் எனக்கு வந்து பர்ஃபெக்ஷன் பின்னாடி ஓடினா எனக்கு ஒர்க் அவுட் ஆக போகிறதில்ல. அதனால் எனக்கு கன்வீனியன்ஸ் என்னவோ அதை தான் நான் பார்க்குறது. ஃப்யூச்சரில் என்னோடய லைஃப்பும் மாறும், குழந்தைங்களில் என் மேலே இருக்கிற டிபெண்டன்சி குறைய ஆரம்பிக்கும். அப்போ நான் வகை வகையாக இன்ஸ்டாகிராமில் பார்க்குற ரெசிபி, அங்கே பார்க்குற ரெசிபின்னு எல்லாத்தையும் நானும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் இப்போது இந்த வளர்கிற வயசில் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் எனக்கு முக்கியம்னு தோணுது. ஐ ஹாவ் அ மெஸ்ஸி ஹோம் பட் அ வெரி ஹாப்பி ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதை எல்லோரும் ஒத்துக்குவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு நான் ஒரு நல்ல அம்மாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை இப்படி பண்ணாலே எனக்கு தோணுது. அது எனக்கு போதும். ஹாப்பி மாமா, பர்ஃபெக்ட் மாமான்னு பார்த்தா ஐ சூஸ் ஹாப்பி மாம். இந்த மாதிரியான ஒரு மாம் டு மாம் கான்வர்சேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.